வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறலாக வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க பற்றி சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே அருணை முத்து எதர்ச்சியமாக பார்க்கவும் செய்கிறாங்க. பார்த்தோட இங்கே அருண் வந்துட்டு உன் பொண்டாட்டி பல விஷயங்கள் மறைச்சிட்டு இருக்காடா அவங்ககிட்ட அமைச்சிருக்குது. அருணை இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இது கேட்ட முத்துக்கு பயங்கரம் நடந்துருச்சுட்டு யாரை பற்றி யார்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க சொல்லிங்குது. முத்து வந்து இங்கே அருணை கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே அருண் வந்துட்டு உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், உன் பொண்டாட்டி உங்ககிட்ட பல விஷயம் மறைக்கிறான், என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி முன்னாடி எதுவுமே மறைக்க மாட்டான் என்கிட்ட, எது இருந்தாலும் அவள் கரெக்டாக வெளிப்படையாக பேசிடுவா அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு கதையை விட்டுட்டு இருந்தே இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு சொல்லிட்டு அருண் வந்து இங்கே முத்துக்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. முத்துக்கு பயங்கரமான கோவம் அதுடே இங்கே பாடுறா யாரை பற்றி யார்கிட்ட சொல்கிறேன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேர் கல்யாணம் நடந்தது அவனால தான்டா சொல்லிக்கிட்டு முத்து வந்து இங்கே அப்படியே குத்தி காமிக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் அருணுது எல்லாம் ஓகே தான், ஆனால் அவங்க நல்லவங்க தான், நான் நல்லவங்க ஒன்றும் சொல்ல வரல, ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க சொல்லிங்குது. அருண் வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. நீங்கள் முத்து இங்கே வர்றா நீ போலீஸ்காரன்னு சொல்லி நான் உன்னை சும்மா வர்றேன் இல்லைன்னு வை, அவ்வளோதான் உன்னை அடித்து துவம்சம் பண்ணிவிடுவேன் நான் சொல்லிங்குது. இங்கே முத்து வந்து ரொம்ப கோவமாக இங்கே அருண்கிட்டே பேசவும் செய்கிறாங்க. டே போடா போடா நான் தான் சொல்கிறேன்ல நீ வேணா பாரு உனக்கு ஒரு நாள் தெரியும் பாரு சொல்லிங்குது. அருண் வந்து இங்கே முத்துக்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே முத்துந்துட்டே என் முன்னாடி பற்றி எனக்கு தெரியும்டா, நீ சொல்லி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க வேணாம்னு சொல்லி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, உனக்கு என்னடா தெரியும் சொல்லிங்குது. முத்து வந்து இங்கே அருண்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே அருண் வந்து டே நான் போலீஸ்காரன்டா, அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்டா சொல்லிங்குது. இங்கே அருண் வந்து சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே முத்து வந்து டே நீ என்னதான் போலீஸாக இருந்தாலும் நீ என்ன அவ்வளோ பெரிய இதாடா சொல்லிங்குது. முத்து வந்து இங்கே அருணை பயங்கரமாக கோவப்பட்டு இங்கே அடிக்க போகவும் செய்கிறாங்க. இங்கே அருண் இங்கே கையறா சொல்லிங்குது. அருணை இங்கே முத்து சொல்ல உன்சுறாங்க. இங்கே முத்து வந்து இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுனேன் அப்படின்னா அவ்வளோதான், அவனை அடித்து துவம்சம் பண்ணிட்டு நான் போயிடுவேன், அதனால் மரியாதையே போய்டுவேன் சொல்லுங்க. முத்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அருண் முடிஞ்சால் கை வச்சு பாரு சொல்லிங்குது. அருண் வந்து இங்கே திருப்பி சண்டை போடுறதுக்காக இங்கே முத்து பக்கம் போகவும் செய்கிறாங்க. முத்து வந்துட்டு படா சொல்லுங்க. முத்து இதுக்கு மேலே நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா ஸோ கண்டிப்பாக நம்ம அடிக்க வேண்டியதாக இருக்கும், அதுக்கப்புறம் இதை வச்சும் பிரச்சனையை உருவாக்குவோம் சொல்லிங்க. முத்து வந்து எதுவுமே சைலண்டாக விட்டுட்டு அப்படி வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. போகும்போது இங்கே முத்து வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, என்னடா அது அவன் இப்படி ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறான், அவன் போலீஸ்காரன் கண்டிப்பாக அவங்க மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி அவனால் கண்டிப்பாக கவனிக்க முடியும், ஸோ அப்படி கவனித்து தான் அவன் கண்டிப்பாக சொல்லியிருக்கான், அந்தளவுக்கு அடித்து பேசுகிறாங்க அப்படின்னா ஒருவேளை இருக்குமோ சொல்லியிருக்கது. முத்து வந்து இங்கே யோசிக்க சொல்கிறாங்க. அதே முத்தும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அவன் என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டான் சொல்லிங்குது. முத்து வந்து அதாவது ஒரு 50% இங்கே மீனாவை நம்பவும் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்கே முத்து மனசுக்குள்ள இல்லை, அவன் வந்து கொஞ்ச நாளாகவே சரியில்லை, ஸோ ஏதோ ஒரு பல விஷயங்கள் அவன் மனசுக்குள்ளே வச்சு மறைச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாள் அவள் வெளிப்படையாக எதுவுமே பேச மாட்டேங்கிறா, அது எனக்கே தெரிய வந்துச்சு, ஸோ அதை வச்சு தான் இவன் எதோ சொல்கிறானோ என்னமோ தெரியலையே அமைச்சிருங்க. முத்து வந்து இங்கே மீனா மேலே ஒரு சந்தேகப்படவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே முத்து வந்து சரி இப்போ என்ன பண்ணுறது அமைச்சிருக்குது. முத்து வந்து யோசிக்கும்போது பேசாமல் நம்ம மீனா கிட்டே போய் கேட்டுருவோம் அமைச்சிருக்குது. முத்து நினைக்கவும் செய்கிறாங்க. அது இப்போ போய் கேட்டோம் அப்படின்னா மீனடா நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி வந்து கேட்குறாரோ அப்படி மாதிரி நினச்சி பழம் என்னமோ தெரியலையே அமைச்சிருக்குது. முத்து அதே ஒரு பக்கம் அதாவது மீனா சைட்லேருந்து யோசிச்சு பார்க்கவும் செய்கிறாங்க. இல்லை என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று மறைக்கிறான், ஸோ அருண் சொன்னது கரெக்டாக தான், ஏன்னா அவன் ஒரு போலீஸ்காரன், அவனுக்கு கண்டிப்பாக என்ன தெரியும், கண்டிப்பாக அவனுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும், அவன் அப்படி சொல்கிறான் அது அடித்து சொல்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நானும் கொஞ்ச நாளாக மீனாவை ஸோ பார்த்துட்டு தான் இருக்கேன், ஸோ அவள் ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது, ஊர்லேருந்து வந்ததுலேருந்து அவர் விஷயமா ஸோ யார்கிட்டுமே எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே தள்ளி அப்படியே போயிட்டு இருக்கான், இதனாலவே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு முத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. அதேமாதிரி முத்துந்து இல்லை உடனே போய்ட்டு நம்ம மீனா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம், ஸோ எதுனாலும் பார்த்துக்கலாம் அமைச்சிருக்குது. முத்து வந்து இங்கே நினச்சிட்டு ஸோ வீட்டுக்கு வந்துடுறேன் நீங்கள் மீனா வந்து வாங்க சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ வந்து முத்து மீனா நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும், உண்மையாக மட்டும் பதில் சொல்லு அமைச்சிருக்குது. முத்து வந்து வந்தும் வராதம்மா நீங்கள் மீனா கிட்டே கேட்கவும் செய்கிறாங்க. மீனா வந்து சொல்லுங்கள் என்னங்க விஷயம் அமைச்சிருக்குது. மீனா வந்து நீங்கள் முத்துக்கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. முத்து இங்கே பாரு மீனா நான் ஏன் இப்படி கேட்கன்னு சொல்லி நினைக்காத, ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு டவுட்டு, ஸோ அதனால நான் கிளியர் பண்ணுறது தான் உங்ககிட்ட கேட்குறேன் இருக்குது. முத்து நீங்கள் மீனா கிட்ட சொல்லவும் சார் மீனா சொல்லுங்கள் என்னங்க விஷயம் சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து இல்லை மீனா நீ வந்து என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறியா என்ன சொல்லியிருக்காது. முத்து வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. இதை கேட்டால் மீனாக்கும் என்ன ஏதுன்னு பேசுன்னு தெரியாமல் ஸோ உட்காந்து அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. மீனா என்னாச்சு எதுக்கு நீ அழுகிற சொல்லியிருக்காது. முத்து வந்து இங்கே மீனாவை கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே மீனான்னு ஸோ எதுவுமே சொல்லாமல் ஸோ அழுகவும் செய்கிறாங்க. நம்ம வந்து இவர் இப்படி ஏமாற்றிட்டு இருக்கோமே எத்தனை நாள் இப்படி ஏமாற்றிட்டு இருக்க போகிறோம் சொல்லியிருக்குது. மீனா வந்து ஒரு மனசுக்குள்ளே வச்சுட்டு ஸோ அழுதுட்டும் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.